15 குரூப் 1 எக்ஸாமு, ஜூலை 12 குரூப் 4 எக்ஸாமு, செப்டம்பரில் நமக்கு குரூப் 2 எக்ஸாமு, அடுத்தடுத்து வரக்கூடிய போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம்ஸுக்கு, இந்த ரயில்வே எக்ஸாம்ஸுக்கு நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 இயர்ஸ் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் குயிக்காக எடுத்துகிட்டு போகலாம். இந்த வருடம் ஸ்டார்டிங்லேருந்து ஜான்வரியிலேருந்து என்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ஜனவரி மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற இனிமேல் மாதம் ஃபுல் டெஸ்ட் எழுதணும். ஜனவரி ஃபுல்லாக டெஸ்ட் எழுதணும், பிப்ரவரி ஃபுல்லாக டெஸ்ட் எழுதணும், மார்ச் ஃபுல்லாக டெஸ்ட் எழுதணும், ஏப்ரல் ஃபுல்லாக டெஸ்ட் எழுதணும். ஸோ அதன் அடிப்படையில் முதல்ல எழுதிக்கலாம். ஸோ டேஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஜனவரி 1 என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபேமிலி டே. கொஞ்சம் குயிக்காக எழுதிட்டு வாங்க. குளோபல் ஃபேமிலி டே அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஜனவரி 1 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரி, இந்த குளோபல் அப்படிங்கிறது இந்த ஃபேமிலி டே அப்படிங்கிறது முதல்ல எப்போ அப்படிங்கிற மாதிரி அனுசரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 2000 அப்படிங்கிறதுல தான் அனுசரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். குளோபல் ஃபேமிலி டே இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மே 1. ஸோ குளோபல் அப்படின்ற மாதிரி அது இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது அல்லது வேர்ல்டு லேபர் டே அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு உண்டானதில். ஸோ அப்போ குளோபல் ஃபேமிலி டே அப்படிங்கிறது முக்கியமானது. ஜனவரி 1 ஞாபகம் வச்சு, ஜனவரி 1 அப்படிங்கிறது குளோபல் ஃபேமிலி டே. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். 2 ஜனவரி 3 என்ன சார் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு பார்க்கலாம். ஜனவரி மாதத்தினுடைய ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரிவ்யூ எடுக்கிறோம். ஒரு ரிவ்யூ. ஜனவரி 1 அப்படிங்கிறது குளோபல் ஃபேமிலி டே. ஜனவரி 3 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ இன்டர்நேஷனல் மைண்ட் பாடி வெல்னஸ் டே. இன்டர்நேஷனல் மைண்ட் பாடி வெல்னஸ் டே அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய ஆரோக்கியம் எதில் இருக்கணும்? மனம் அப்படிங்கிறதுல இருக்கணும், உடல் அப்படிங்கிறதுல இருக்கணும், மைண்ட்லேயே இருக்கணும், பாடியிலே இருக்கணும். ஸோ அதான் சொல்வாரு திருமூலர் சொல்வாரு, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்வார். உடம்பு ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் உயிர் அப்படிங்கிறது வாழ முடியும். அதே மாதிரி உடம்பும் மனசும் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம எடுத்த காரியத்துல வெற்றி அடைய முடியும். உடம்பு ஒரு பக்கம் மனசு ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா, ஒருநிலைப்படாமல் இருந்துச்சுன்னா நம்மளால ஜெயிக்க முடியாது. ஸோ அது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. அப்ப ஜனவரி 3 அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியம், இன்டர்நேஷனல் தான். அடுத்து ஜனவரி 4 இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டே. ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பிரெய்லி, வேர்ல்டு பிரெய்லி டே, உலக பிரெய்லி தினம் அப்படிங்கிறத பார்க்குறோம். உலக பிரெய்லி தினம் அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்போ சார்? ஜனவரி 4. ஜனவரி 4 அப்படிங்கிறது உலக பிரெய்லி தினம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ யார்? லூயிஸ் பிரெய்லி. அவருடைய எப்போ பிறந்திருக்கிறாரு? 1809 பிறந்திருக்கிறார். லூயிஸ் பிரெய்லி அப்படிங்கிறவர் 1809 ஜனவரி 4 பிறந்திருக்கிறாரு. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிளைண்ட் அப்படிங்கிறதுக்காக அவங்க படிக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தை கண்டுபிடிச்சார். அதனால தான் அவங்களுக்கு அந்த சிஸ்டத்துக்கு பேரே பிரெய்லி சிஸ்டம் அப்படிங்கிற பேர்ல இருக்கும், பிரெய்லி சிஸ்டம். அப்போ ஜனவரி 4 பிரெய்லி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஜனவரி 6 அந்தந்த மாசத்துல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் படிச்சுங்க. ஜனவரி 6 இது என்ன சார்னா வேர்ல்டு வார் அர்பன்ஸ் டே. வேர்ல்டு வார் அர்பன்ஸ், யாரெல்லாம் உலக போர்கள் ஏற்பட்டு அனாதைகளா இருக்கிறாங்களோ அவங்களுக்கான தினம் அப்படிங்கிற மாதிரி ஜனவரி 6 அனுசரிக்கப்படுது. உலக போர் அனாதைகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. வேர்ல்டு வார் அர்பன்ஸ் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வருடம் வேண்டாம் விட்டுருங்க. டைம் என்ன? வேர்ல்டு வார் அர்பன்ஸ் டே அப்படின்னு சொல்லலாம். 9:15 நம்ம 9 மணிக்கு கிளாஸ் சொல்லியிருக்கோம். பரவாயில்ல, நாளைக்கு வரட்டும். அர்பன் லிவ்ஸ் மேட்டர் அண்ட் ஸ்டாண்டிங் அப் ஃபார் வார் அஃபெக்டட் சில்ட்ரன் எழுதி வச்சுங்க. ஸோ ஜனவரி மாதம் 6 வேர்ல்டு அர்பன்ஸ் டே, வேர்ல்டு வார் அர்பன்ஸ் டே அப்படின்னு அனுசரிக்கப்படுது. இது என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்காக நிற்போம், ஸ்டாண்டிங் அப் ஃபார் வார் அஃபெக்டட் சில்ட்ரன், ஸ்டாண்டிங் அப் ஃபார் வார் அஃபெக்டட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து ஜனவரி 9 எல்லாருக்கும் தெரியும், முக்கியமான தினம். ஜனவரி 9 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வெளிநாடு வாழ இந்தியர் தினம், அதாவது பிரவேசி பாரதிய திவாஸ். முக்கியம் இது, பிரவேசி பாரதிய திவாஸ். ஸோ இது அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். இது எத்தனை வருஷங்களுக்கு ஒரு முறை அப்படின்னு கேட்டால் 2 வருடங்களுக்கு ஒரு முறை. இந்த பாரதிய திவாஸ் அப்படிங்கிறது 2 வருடங்களுக்கு ஒரு முறை அனுசரிக்கப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவிலிருந்து நம்ம மகாத்மா காந்திஜி நம்ம இந்தியாவுக்கு வந்தது. அவர் எப்போ போனாரு? 1893 போனார். 1893 போனார். எப்போ திரும்பினாரு? 1915 திரும்பினார். 1893, 1915.
ஸோ 1893 போனார், 1915 ஜனவரி 9ஆம் தேதி தான் அவர் வந்தார். அப்போ இதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரொம்ப முக்கியமானது இது 2003 அப்படிங்கிற ஆண்டுல இருந்து தான் இது கொண்டாடப்படுகிறது. 2003 ஆன்வர்ட்ஸ். அப்போ 3 வருஷங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். 1893 ஞாபகம் வச்சுக்கணும், 1915 ஞாபகம் வச்சுக்கணும், 2003 ஞாபகம் வச்சுக்கணும், டேட்டில் ஜனவரி 9 ஞாபகம் வச்சுக்கணும். காந்திஜி சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டு 1915 ஜனவரி 9 வர்றது தான் பிரவேசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சார் எழுதி வச்சுக்கோங்க. ஜனவரி 10 முக்கியமானது உலக ஹிந்தி தினம். இது ஒரு ஒரு நிறைய முறை இதுவும் கேட்டிருக்காங்க, வேர்ல்டு ஹிந்தி டே. ஜனவரி 10 அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு ஹிந்தி டே அப்படின்னு அனுசரிக்கப்படுகிறது. அப்ப என்ன பண்ணாங்க, அது முதல்ல உலக இந்தி மாநாடு அப்படிங்கிறது 1975 ஜனவரி 10 நடத்தினாங்க. 1975 ஜனவரி 10. அப்ப 1975 ஜனவரி 10ஆம் தேதி மகாராஷ்டிரா அப்படிங்கிற மாநிலத்தில் நாக்பூர்ல முதல் ஹிந்தி மாநாடு, உலக ஹிந்தி மாநாடு. இதுக்கு யாரு சார் இப்ப 1975 பிரதமராக இருந்தது அப்படின்னு கேட்டா நம்முடைய இந்திரா காந்தி அம்மையார். 1975 உங்களுக்கு தெரியும், 20 அம்ச திட்டம் 1975. சரியா? சிவில் வார் நடந்தது 1975. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் கிரிக்கெட் நடந்தது 1975. அதோடு கூட ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த 1975 அப்படிங்கிறதுல தான் ஆரியப்பட்டா அப்படிங்கிற முதல் செயற்கைக்கோள் அனுப்பிச்சிருப்பாங்க. 1975 ஆரியப்பட்டா அப்படிங்கிற முதல் செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டது இந்த வருஷம் தான். 1975 ஜனவரி 10 அப்படிங்கிறது தான் வேர்ல்டு ஹிந்தி டே அப்படின்னு அனுசரிக்கப்படுகிறது. வேர்ல்டு ஹிந்தி டே. சரி, இதை வந்து என்ன பண்ணாருன்னா மன்மோகன் சிங் அப்படிங்கிறது தான் முதல்ல 2006 இதை வந்து ஹிந்தி தினமாக அறிவிச்சார். ஹிந்தி தினம் அப்படிங்கிற ஒரு நாளாக கொண்டாடுறாங்க. எப்ப இருந்து? 2006. அதே 2006 தான் எவர் கிரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மிக முக்கியமானது. 2006 எவர் கிரீன். ஸோ ஆன்லைன்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் ஆஃப்லைன்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் லிங்க் வந்து 8:45 அனுப்பப்படும். 9 மணிக்குள்ள ஜாயின் பண்ணிருங்க. 8:45 இருந்து 9 மணிக்குள்ள ஜாயின் பண்ணிருங்க. 9 மணிக்கு மேல யாருக்கும் அனுமதிக்கப்பட மாட்டாது. வித்தவுட் ப்ரையர் பெர்மிஷன் கேட்டா அனுப்பப்படும். உங்களுக்கு முன்கூட்டியே பெர்மிஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அனுப்பப்படும், இல்லைன்னா அனுப்பப்பட மாட்டாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ வாங்க தம்பி. அப்ப தேசிய இங்க பாருங்க, ஜனவரி 10 அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷனல் ஹிந்தி டே. இதுவே நம்ம ஊர்ல செப்டம்பர் 14 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. செப்டம்பர் 14 அப்படிங்கிறது இந்தியாவில் ஹிந்தி டே அப்படின்ற மாதிரி அனுசரிக்கப்படுகிறது. செப்டம்பர் 14 அப்படிங்கிறது ஏன் அந்த செப்டம்பர் 14 எடுத்துக்கிறாங்கன்னா, ஏன்னா 1949 அப்படிங்கிற காலகட்டத்தில் என்ன பண்றாங்க சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா 1949 அப்படிங்கிறது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிச்சு ஏற்றுக்கொள்ளப்பட்டு முடிவுக்கு வந்த போது செப்டம்பர் 14 அலுவல் மொழியாக ஹிந்திய கொண்டு வராங்க. நம்முடைய அபிஷியல் லாங்குவேஜா ஹிந்தியை கொண்டு வராங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது தேசிய இந்தி தினம் அப்படிங்கிறது வந்து செப்டம்பர் 14. அப்ப ஜனவரி 10ங்கிறது வந்து இன்டர்நேஷனல் ஹிந்தி டே. செப்டம்பர் 14ங்கிறது நம்ம நேஷனல் ஹிந்தி டே. ஏன் அப்படின்னா 1949 இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்கப்பட்ட போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது முடிவுக்கு வந்த போது செப்டம்பர் 14ஆம் தேதி தான் இந்திய அலுவல் மொழியாக அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த ஜனவரி மாசம் ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ நாளைக்கு சிறப்பு தேர்வு நடைபெறும். இன்னைக்கு நடத்துறது, நாளைக்கு சிறப்பு தேர்வு. ஜனவரி மாசம், அடுத்த நாள் பிப்ரவரி மாசம், அடுத்த நாள் மார்ச் மாசம். இந்த மே முடியறதுக்குள்ள நீங்க ஏப்ரல் வரைக்கும் எழுதிடணும், கம்ப்ளீட்டா எழுதிடணும். மே முடியறதுக்குள்ள இல்லை, இந்த ஒரு வாரத்தில் எழுதிடுவீங்க. ஸோ இடையில நான் ஸ்பெஷல் கிளாஸ் கொடுத்து ஃபுல்லாக நடத்தி விட்டுருவேன். சரியா? இதுல இருந்து தான் வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல இந்த ஒரு வருஷம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத தான் கேட்பாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சு. அடுத்த நியூஸ், முக்கியமான நியூஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்த நியூஸ், முக்கியமான நியூஸ் என்ன? ஜனவரி 11 எழுதி வச்சு. ஜனவரி 11. அப்ப ஜனவரி 11 என்ன சார், என்ன முக்கியமான தினம் அப்படின்னு சொன்னா, ஜனவரி 11ல எழுதி வச்சுங்க, தேசிய மனித கடத்தல், அதாவது ஹியூமன் டிராபிகிங் அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமன் டிராபிகிங். அப்ப நேஷனல் ஹியூமன் டிராபிகிங் அவேர்னஸ் டே. மனுஷனை கடத்துறாங்க இல்லையா, அதற்காக ஆள் கடத்தலுக்காக டிராபிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் கடத்தலுக்காக ஒரு முக்கியமான தினம் ஜனவரி 11 அப்படிங்கிறது. இது எப்ப சார் முத அனுசரிச்சாங்க? 2007 தான் இதை அனுசரிச்சாங்க. 2007. அப்ப இம்பார்ட்டன்ட் டேல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். அதுலயும் நம்ம ஈவெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ஈவெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், முக்கியமானது. அப்புறம் ஜனவரி 11, 12
ஜனவரி 11, 12 இதுதான் வெளிநாடு வாழ் அப்படிங்கிற தமிழர்களுக்காக அயலக தமிழர் தினம். அயலக தமிழர் தினம் அப்படிங்கிறது ஜனவரி 11 அப்படின்னு சொல்றாங்க. ஜனவரி 11 அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில இருந்து யார் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்களோ. கிளாஸ் கட் ஆயிடுச்சாப்பா? ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்கா? ஆன்லைன்ல இருக்கீங்களா? சரிங்க. ஸோ அயலக தமிழர்கள் தினம் அப்படிங்கிற மாதிரி அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். எப்ப? ஜனவரி 11 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு சரியா? ஜஸ்ட் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கங்க என்ன சொல்லியிருக்கோம். இன்னைக்கு கூட நான் 8:55 தான் மெசேஜ் அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மார்க்லாம் அனுப்புறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் மார்க் அனுப்புறாங்க. என்ன எத்தனை மணிக்கு உங்களுக்கு காலையில் டெஸ்ட் வச்சாங்க? டெஸ்ட் அனுப்பிச்சு கொடுத்தாங்க 4:45. 4:45 9:45 வரைக்கும் எழுதிட்டு இருக்காங்க போல. ஸோ எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருக்கீங்க. இப்போ நினைச்சிட்டீங்களாப்பா? ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு இப்போ லிங்க் வந்துருச்சா? இருக்கீங்களா? ஆன்லைனில் இருக்கீங்களா? ஓகேம்மா, ஓகே, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிங்க. ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறது முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க அடுத்து எழுதிங்க. ஸோ ஜனவரி 12 உங்க எல்லாருக்குமே தெரியும் விவேகானந்தருடைய பிறந்த தினம் அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுகிறது. அந்த விவேகானந்தருடைய பிறந்த தினம் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமானது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் யூத் டே. நேஷனல் யூத் டே அப்படிங்கிறது வாங்க கிளாஸ் அட்டன் பண்ண தான் வந்திருக்காங்க. ஸோ நேஷனல் யூத் டே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. நேஷனல் கேட்டு போக வந்திருக்கீங்களா? கிளாஸ் அட்டன் பண்ண வந்திருக்கீங்களா? வாங்க உள்ள வந்துருங்க. நேஷனல் அப்படிங்கிறது வந்து யூத் டே அப்படிங்கிறது தேசிய இளையோர் தினம். தேசிய இளையோர் தினம் அப்படிங்கிறது என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜனவரி 12. அப்ப இந்த ஜனவரி 12 என்ன சார் நடந்துச்சு? ஏன் இந்த ஜனவரி 12 நம்ம பண்ணணும் அப்படின்னா எழுதி வச்சு 1863 நம்ம விவேகானந்தர் பிறந்த வருஷங்க. 1863 அப்படிங்கிறது கல்கட்டாவில் அவர் பேலூர் அப்படிங்கிற ஊர்ல அவர் பிறந்திருப்பாரு. ஸோ அதனாலதான் 1863 ஜனவரி 12 அப்படிங்கிறத விவேகானந்தருடைய பிறந்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இதுதான் தேசிய இளைஞர் தினம், நேஷனல் யூத் டே. அப்ப தேசிய இளையோர் தினம் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடப்படுகிறது. 1863 அவர் பிறந்தது. சரி, எந்த வருஷத்துல இருந்து இதை கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டா 1984 இருந்து. ஏன்னா 84 ராஜீவ் காந்தி இளைய வயது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆஃப்டர் இந்திரா காந்திக்கு அப்புறம் இளைய வயது பிரதமராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்ப இளைய வயது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த சூழல்ல தான் ரொம்ப முக்கியமா இதை வந்து நம்முடைய இள வயது பிரதமர் ராஜீவ் காந்தி அறிவிக்கிறார். இந்த ஜனவரி 12 அப்படிங்கிறது இட் வில் பி ஹானர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ 163வது பிறந்த நாளுங்க 2025 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 163 அப்படிங்கிறது 2025 ஜனவரி 12 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அவர் பிறந்தது 1863. அவர் சிக்காகோல உரையாற்றினது 1893. So when he was 30 years old, he participated and delivered his speech, "My dear brothers and sisters." சரியா? இது வந்து உலக அளவில் பேசப்பட்ட முக்கியமான வார்த்தை. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே அப்படின்னு அவங்க மற்றவங்க பேசினதெல்லாம் போய் மைண்ட்ல ரீச் ஆச்சு. இவர் பேசினது மாத்திரம் ஹார்ட்ல ரீச் ஆனதுனால அது ரொம்ப பேசப்பட்டுச்சு. ஸோ அதோட முக்கியமானது 1897 இவருடைய டைம்லைன்ல 1863 முக்கியமான டைம்லைன், 1893 முக்கியமான டைம்லைன், 1897 நமக்கு ஐஎன்எம்ல கேட்பாங்க. 1897 அப்படிங்கிறது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய நினைவாக ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டது. இந்த ராமகிருஷ்ணா மிஷன் அவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஏழைகளுக்கு தொண்டு செய்யறதாங்க. மக்களுக்கு செய்கிற தொண்டே மகேசனுக்கு செய்கிற தொண்டு, ஏழைக்கு செய்கிற தொண்டு தான் நீங்க கடவுளுக்கு செய்கிற தொண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை அவர் கொண்டு போவார். ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஜனவரி இது முக்கியங்க. ஜனவரி 11 to 17 ஜனவரி கிளாஸ் கட் ஆயிடுச்சா? ஜனவரி 11 to 17 எழுதி வச்சுங்க. ஜனவரி 11 to 17. ஸோ அவங்களுக்கும் உங்களுக்குமே நான் காண்பிக்கல, மெட்டீரியல் நான் காண்பிக்கல. இட் வில் டேக் டைம். ஸோ நேரம் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஜனவரி 11 to 17 அப்படிங்கிறது வந்து சாலை பாதுகாப்பு வாரம். ஜனவரி 11 to 17 அப்படிங்கிறது சாலை பாதுகாப்பு வாரம், ரோடு சேஃப்டி வீக். ரோடு சேஃப்டி வீக் அப்படிங்கிறது தான். ஸோ ஜனவரி 11 இருந்து 17 வரைக்கும் அருணாதேவி தப்பிச்சிருச்சு, கை போய் பட்டுருச்சு. அருணாதேவிக்கு எத்தனை மணிக்கு கிளாஸ் தெரியுமா? அமுதாவா? அமுதா தப்பிச்சிட்டீங்க. எப்படியா கை தெரியாம பட்டுருச்சு. நான் யாருக்குமே அனுமதிக்கல. 9:15 இருந்து யாருக்குமே அனுமதிக்கல. ஆனா உள்ள ஓகே பரவாயில்ல. 9 மணிக்கு கிளாஸ் அட்டன் பண்ண. 9 மணிக்கு
ஸோ ஃபாலோ பண்ணிக்கலாம். என்ன சொல்லிட்டு இருந்தோம் கடைசியாக நம்ம பார்த்தது ஜனவரி 11 to 17 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சோம். ஜனவரி 11 to 17 அப்படிங்கிறது என்ன தினம்பா? ரோடு சேஃப்டி வீக் அப்படிங்கிறது அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின். யாருங்க நமக்கு இந்தியாவுக்கு சாலை பாதுகாப்பு சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் யாரு? நிதின் கட்காரி. நிதின் கட்காரி. தமிழ்நாட்டுக்கு யாரு? சிவசுப்ரமணியம், சாரி சிவசங்கரன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிருக்கணும். சிவசங்கர் அப்படிங்கிறவர் தான் இப்போ அவர் கூடுதல் பொறுப்பு இருக்காரா? கூடுதல் பொறுப்பு, எஸ். மின்சாரத்துறை அப்படிங்கிறதுக்கும் அவர் தான் கூடுதல் பொறுப்பு இருக்கிறாரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஜனவரி 15 லாஸ்ட்டுன்னா இதான் லாஸ்ட் வார்னிங். ஜனவரி 15 சீக்கிரம் வரும், 9 மணிக்கு கிளாஸ். ஜனவரி 15 அப்படின்னு எழுதி வச்சுங்க. நேற்றுக்கே நான் சொன்னேன் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் நடத்தணும் இல்லையா? இந்த ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆர்மி டேன்றது ஜனவரி 15. இது எத்தனையாவது ராணுவ தினம் அப்படிங்கிற மாதிரி அனுசரிக்கப்படுகிறதுனா 77வது. 77th அப்படிங்கிறது வந்து ஆர்மி டே அப்படிங்கிற மாதிரி அனுசரிக்கப்படுகிறது. 77th அப்படிங்கிற ஆர்மி டே அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன? இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு சொன்னா சமத் பாரத் சக்ஷாம் சேனா. சமத் பாரத் சக்ஷாம் சேனா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஒரு டேஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. நம்ம டேஸாக மட்டும் பார்க்க போறதில்ல, அதை வந்து நம்ம ஜிகேவா நம்ம வந்து அதை ஒருங்கிணைக்கிறோம். ஸோ ஜனவரி 15 அப்படிங்கிறது வந்து 77வது ராணுவ தினம், 77th ஆர்மி டே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தீம் 2025 என்ன சார்னா சமத் பாரத் சக்ஷம் சேனா அப்படிங்கிறது. ஸோ இது எப்போ இருந்து சார் இதை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்து எழுதி வச்சுங்க. 1949 1949 1949 ஜனவரி 15 அப்படிங்கிறது ஜெனரல் கரியப்பா இவர் தான் முதல் இந்திய ராணுவ தளபதியாக பொறுப்பேற்றவர். த ஃபர்ஸ்ட் ஆர்மி ஜெனரல், த ஃபர்ஸ்ட் ஆர்மி ஜெனரல் அப்படிங்கிறது ஜெனரல் கரியப்பா. 1949 ஜனவரி 15. கிளாஸ் வந்து 9 o'clock 9 o'clock. சரி. So 1949 January 15. 1949 January 15 he served as a first general in army. Who is he? General Kariyappa. From where? கர்நாடகால இருந்து. ஸோ இவருடைய யூனிக் பார்த்தீங்கன்னா 47-48 1947-48 இந்தோ பாகிஸ்தான் வார் அப்பவும் நடந்திருக்கு. 47-48 அப்படிங்கிறப்ப தரைப்படைகளை ஆர்மியை இவர் தான் வழி நடத்தி இருக்கிறார். He guided our army. ஜெனரல் கரியப்பா. ஸோ அவருடைய சார்ஜ் எடுத்துக்கொண்ட டேட் ஜனவரி 15 1949 அப்படிங்கிறது தான். ஸோ மாதிரி அடுத்து உங்களுக்கு தெரியும் ஜனவரி 15 அதுவும் இம்பார்ட்டண்ட்டா நம்ம ஊர்ல திருவள்ளுவர் தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஞாபகம் வச்சுக்கிறோம். ஜனவரி 15 தமிழ்ல சொன்னா தை அப்படிங்கிறது இருக்கும். தை 1 அப்படிங்கிறது திருவள்ளுவர் ஆண்டு. தை 1ன்றது திருவள்ளுவர் ஆண்டு. தை 2 அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் தினம். அன்னைக்கு தான் ஜனவரி 15. ஜனவரி 14 தமிழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட வருஷமா? பேசுங்கப்பா, பேசுங்க. ஓகே, எஸ். அப்ப தமிழ் மாதமான தையோட 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து ஜனவரி 16 என்ன சொல்லியிருக்காங்க, என்ன முக்கியமான தினமா அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றத பாருங்க. ஜனவரி 16 அப்படிங்கிறது தேசிய புத்தாக்க தினம். ஸ்டார்ட் அப் டே. நேஷனல் ஸ்டார்ட் அப். தேசிய புத்தாக்க தினம் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற டேவாக அனுசரிக்கப்படுகிறது. எந்த வருஷத்துல இருந்து? 2016 இருந்து 2016 ஆன்வர்ட்ஸ் அப்படிங்கிறது இது பண்ணப்படுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு, ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் 9வது ஆண்டு நிறைவு 2014 தொடங்கணும். ஸ்டார்ட் அப் இந்தியாவில் தயாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி மேக் இன் இந்தியான்னு சொன்னாங்கல்ல. ஸோ 2014 ஆரம்பிச்சாங்க. இப்போ எத்தனையாவது வருஷம் அப்படின்னா 9வது வருஷம். சாரி 2016 ஆரம்பிச்சாங்க. 2016 ஆரம்பிச்சாங்க ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற டே. ஸோ 2025 அப்படிங்கிறது வந்து 9 ஆண்டுகளே கடந்திருக்கு அப்படிங்கிறது. அடுத்து ஜனவரி 21 மணிப்பூர் மேகாலயா திரிபுரா MMT ஷெட்யூல் காஸ்ட் அதிகமாக வாழக்கூடிய ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அதிகமாக வாழக்கூடிய மாநிலங்கள் கேட்டாலும் எடுத்துக்கலாம். மணிப்பூர் மேகாலயா திரிபுரா உருவான வருடம் ஜனவரி 21 அப்படிங்கிறது. இது வந்து நமக்கு வந்து 1971. இது ரொம்ப முக்கியமானது. இந்தியன் பாலிட்டியில இது வந்து தனி அப்படிங்கிற மாதிரி நார்த் ஈஸ்ட் ரீஜன் NREயும் கொண்டு வந்தாங்க. NER அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. இதை
அவங்களுக்கு ஒரு மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. மறுசீரமைப்பு சட்டம் யாருக்கு மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா இந்த எம்எம்டிக்கு. எம்எம்டினா மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா. மணிப்பூரோட கேபிட்டல் எது? இம்பால். மேகாலயோட கேபிட்டல் எது? மேகாலயா, சிக்கிமா. யாருமா அது? ஷில்லாங். என்னங்க ஷில்லாங். திரிபுரா அகர்தலா. திரிபுராக்கு என்ன? அகர்தலா அப்படிங்கறது கொண்டு வந்தாங்க. 1972 தான் இதுக்கு மாநில அந்தஸ்து கொடுத்தாங்க. மூணுக்குமே, மணிப்பூர், மேகாலயா. இன்னைக்கு கூட எழுதி வச்சுங்க, மே 1. இன்னைக்கு மகாராஷ்டிரால இருந்து குஜராத் பிரிஞ்ச நாள். மகாராஷ்டிரால இருந்து குஜராத் அப்படிங்கிற மாநிலம் பிரிஞ்ச நாள் இன்னைக்கு தான். மகாராஷ்டிரால இருந்து குஜராத். இப்போ மணிப்பூர், மேகாலயா, திரிபுராவுக்கு எப்போது மாநில அந்தஸ்து கிடைச்சது, ஸ்டேட் அந்த மாதிரி அந்தஸ்து கிடைச்சது வந்து 1972. ஸோ 1972 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. 1972 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இது இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லி பார்க்கிறோம். 1972 யாருமா? ஸ்கிரீன் தெரியல சார். தெரியாது, ஸ்கிரீன் தெரியாதுமா. கவனிச்சுங்க, கட் ஆகிட்டே இருக்கு. என்ன ரொம்ப நேரமா தெரியல, இப்பதான் கேக்குறீங்க? யார் அது? தீபிகாவா? இல்ல இல்ல எல்லாருக்குமே தெரியல. கட் ஆகிட்டே இருக்குன்றதால நான் ஸ்கிரீனை கட் பண்ணிட்டேன். கட் ஆகிட்டே இருக்குன்றதால. ஓகே, ஜனவரி 22 அப்ப நம்ம பார்த்தோம். ஸோ முக்கியமானது அப்படிங்கிறது ஜனவரி 22 பார்த்தோம், 21 பார்த்தோம். சரியா? ஸோ எழுதி வச்சுங்க. இது 3 மாநிலங்களும் 53வது அந்த ஃபவுண்டர்ஸ் டே அப்படிங்கிற மாதிரி கொண்டாடி இருக்காங்க இந்த வருஷம் 2025. இட் இஸ் ஸ்பெஷல் கிளாஸ். ஜனவரி மாதத்தினுடைய முழு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஜனவரி மாசத்தினுடைய முழு கரண்ட் அஃபேர்ஸ். அப்ப ஜனவரி 23 அப்படிங்கிறது வந்து பராக்கிரம் திவாஸ், பராக்கிரம தினம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது என்ன சார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பிறந்த தினம். ஜனவரி 23 பராக்கிரம் திவாஸ். ஜனவரி 23ன்றது பராக்கிரம் திவாஸ் அப்படிங்கிற மாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பிறந்த தினம். அவருடைய 128வது பிறந்த தினம் இந்த வருடம் அனுசரிக்கப்பட்டுச்சு. 2025 128. ஸோ என்னைக்கு பிறந்திருக்கிறாரு? 1897, 1897. அவர் இறந்தது 1945. உங்க எல்லாருக்கும் தெரியும் 1945 சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே. ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வாங்கினார், ஆகஸ்ட் 18 இறந்தார். சாரி, ஏன்னா 47 சுதந்திரம் வாங்கினார், 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். சுதந்திரம் வாங்குறப்ப இல்லை. ஸோ பராக்கிரம திவாஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க, பராக்கிரம திவாஸ். சரியா? ஸோ இவருடைய பிறந்த தினமானது எந்த வருஷத்துல இருந்து பராக்கிரம திவாஸ் அப்படின்னு மாதிரி இருந்தா 2021 இருந்து 2021. பிறந்த ஊர் ஒடிசால கட்டாக். யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நமக்கு பாடப்பகுதியில் வருவார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த வருடம் எதுப்பா? 1897. 1897. எந்த ஆண்டு முதல் பராக்கிரம திவாஸ் கொண்டாடப்படுகிறது? 2021. 2021. இவர் பிறந்த மாநிலம் எது? ஒடிசா. ஒடிசாவில் எந்த மாநிலம்? எந்த ஊரு? கட்டாக். கட்டாக்ல என்ன சிறப்பு? அரிசி ஆராய்ச்சி நிறுவனம் அங்கதான் இருக்கு. அதாவது நம்ம நேஷனல்ல அதாவது ரைஸ் ரிசர்ச் சென்டர், நேஷனல்ல ரைஸ் ரிசர்ச் சென்டர் அங்கதான் இருக்கு அப்படி சொல்லி பாக்குறோம். நேஷனல் ரைஸ் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எங்க இருக்கு? ஆடுதுறை. ஆடுதுறை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ ரொம்ப முக்கியமானது ஜனவரி 24 உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற மாநிலம் உருவான தினம். முதல்ல ஒரு பேர் மாற்றம் செய்யப்பட்ட முதல் மாநிலம் கேட்பாங்க. நம்ம இந்தியன் பாடல படிச்சிருக்கோம். ஐக்கிய மாகாணம், யுனைடெட் அந்த மாதிரி ஸ்டேட் அப்படின்ற மாதிரி இருந்ததை இவங்க வந்து உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு மாத்தினாங்க. ஜனவரி 24 1950. ஜனவரி 24 1950. முக்கியமானது என்ன சார் இதுல? ஜனவரி 24 1950ல ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நாள்ல தான் நம்முடைய அரசமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்து கையெழுத்திடப்பட்டது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது சைன் பண்ணப்பட்டது இப்பதான். அதே மாதிரி நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங் இது நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளினால அக்செப்டட், ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த நாள் தான், ஜனவரி 24. 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு, ஞாபகம் வச்சு. உத்தரப்பிரதேசம் உருவாயிருக்கு 1. 2 வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் கையெழுத்திடப்பட்டது இந்த நாள் தான் 2. 3 நேஷனல் சாங், நேஷனல் அந்த ஆந்தம், நேஷனல் ஆந்தம்ன்றது ரவீந்திரநாத் தாகூர், நேஷனல் சாங் அப்படிங்கிறது பக்கிம் சந்திர சட்டர்ஜி, ஆனந்த மடம் அதுல இருந்து எழுதியிருப்பாரு, எடுத்திருப்பாரு. ஸோ இது ரொம்ப முக்கியமானது அப்படி சொல்லி பார்க்குறோம். அடுத்து ஜனவரி 24 நேஷனல் கேர்ள் சைல்டு டே. ஜனவரி 24 அடுத்த ஒரு முக்கியமானது ஜனவரி 24 நேஷனல் கேர்ள் சைல்டு டே அப்படின்னு அனுசரிக்கப்படுகிறது.
ரைட். இது யாரு சார் அறிவிச்சா? நம்ம நேஷனல் மினிஸ்ட்ரி. யாருக்கு? விமனுக்கு சில்ட்ரனுக்காக இருக்கு இல்லையா, அந்த மினிஸ்ட்ரி தான் அறிவிச்சிருக்காங்க. January 25 we discussed earlier, நேஷனல் ஓட்டர்ஸ் டே, தேசிய வாக்காளர் தினம் அப்படின்னு சொல்றாங்க. இம்பார்ட்டன்ட், தேசிய வாக்காளர் தினம், இதுவும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன? இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னா, நத்திங் லைக் ஓட்டிங். நத்திங் லைக் ஓட்டிங். ஓட்டிங் போல வேற ஒன்றும் இல்லை. நத்திங் லைக் ஓட்டிங். ஓட்டிங் போல வேற ஒன்றும் இல்லை. ஐ ஓட் ஃபார் ஷூர் அப்படின்றார். ஐ ஓட் ஃபார் ஷூர். நான் நிச்சயமாக ஓட் பண்ணுவேன். ஐ ஓட் ஃபார் ஷூர். அப்ப எதனால இந்த ஜனவரி 25 அப்படிங்கறது நேஷனல் ஓட்டர்ஸ் டேவா சொல்றாங்க? பிகாஸ் இந்த வருடம் தான், இந்த நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய எலெக்ஷன் கமிஷன் உருவான நாள். எலெக்ஷன் கமிஷன் January 25, 1950. January 25, 1950 அவர் நேஷனல் அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வாஸ் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் யாரு சார் இதோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்? சுகுமார் சென். ஃபர்ஸ்ட் இதோட யாரு சார் அப்படின்னா சுகுமார் சென் அப்படிங்கிறவர் தான் இந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார். சுகுமார் சென். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், சுகுமார் சென். தற்போது யாரு அப்படின்னு கேட்டா ராஜீவ்குமார். 25 இருந்தாரு, இப்ப 26 ஞானேஸ்வர். ஞானேஸ்வர் அப்படிங்கிறது மாறி இருக்கிறார். 25 தான் உங்களுக்கு யாரு சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ராஜீவ்குமார். அப்ப 26 ஞானேஸ்வர். 26வது ஞானேஸ்வர் குமாரா இல்ல ஞானேஸ்வர் தானா? ஞானேஷ் குமார் பேர். ஞானேஷ் குமார். ஞானேஷ் குமார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ 2 பேர் இருக்கிறாங்க. இன்னொருத்தர் சுக்பீர் சிங் சாந்து. ஸோ தேர்தல் நடந்தது 1951, 52 தான் தேர்தல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி January 25 அப்படிங்கிறது, January 25 அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் வார்னிங். யாழினிக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங். யாழினி கேக்குதா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 9 மணிக்கே ஆரம்பிச்சாச்சு. 8:55 லிங்க் வந்துருச்சு. யாருக்குமே அனுமதி கொடுக்கல. சரியா? ஒவ்வொருத்தரா நான் இப்போ அட்மிஷன் கேட்கறவங்களுக்கு மறுபடியும் ஒரு தடவை அனுமதிக்கலைன்னா மறுபடியும் கேட்கறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கேன். ஃபியூச்சர் அப்படி பண்ணக்கூடாது. யாழினி January 25 பாருங்க, மொழிப்போர் தியாகிகள் தினம். இது மொழிப்போர் அப்படிங்கறது தனி பாடம். நமக்கு டிஎன்பிஎஸ்சில குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல கம்பல்சரி சிலபஸ்ல இருக்கு. January 25 மொழிப்போர் தியாகிகள். சங்கரலிங்கனார் அப்படின்னு பார்த்தோமா? இந்திய எதிர்ப்புன்னு பார்த்தோமா? இந்திய எதிர்ப்பு இயக்கங்கள் பார்த்தோமா? ரொம்ப முக்கியமானது. January 26 இந்த வருடம் 76வது ரிபப்ளிக் டே அப்படிங்கிறது வி செலிப்ரேட்டட். 76வது குடியரசு தினம் அப்படிங்கிறது January 26. யாரு சார் வந்திருந்தா? இந்தோனேஷியாவினுடைய அதிபர் பிரபாவோ சுபியாந்தோ அவர் வந்திருந்தார். பிரபாவோ சுபியாந்தோ அப்படிங்கிறவர் முதல்ல 1950 January 26 இந்தோனேஷியாவோட அதிபர் தான். 1950 சுகர்னோ. எஸ், சுகர்னோ. அப்ப முதல்ல வந்தவங்களும் இந்தோனேஷியாக்காரங்க தான். இப்ப 76வது வருஷம் வந்தவங்களும் அவங்க தான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன? ரிபப்ளிக் டேக்கோட தீம் என்ன? இந்த வருஷம் ரிபப்ளிக் டே அப்படிங்கிறதுக்கான தீம் என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்வர்ணிம் பாரத் விராசத் और விகாஸ். இது இந்தியில. தமிழ்ல இங்கிலீஷ்ல சொன்னா கோல்டன் இந்தியா ஹெரிட்டேஜ் அண்ட் டெவலப்மெண்ட். விகாஸ்னாவே நம்ம டெவலப்மெண்ட் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஸோ ஸ்வர்ணிம்னா கோல்டன் எடுத்துக்கலாம். ஸ்வர்ணிம்னா கோல்டன், விர்சாத்னா ஹெரிட்டேஜ், விர்சாத்னா பாரம்பரியம், அவுர் அப்படின்னா அண்டுன்னு அர்த்தம், மேலும். அவுர்னா அண்டு, மேலும். விகாஸ்னா டெவலப்மெண்ட். அப்ப கோல்டன் இந்தியா ஹெரிட்டேஜ் அண்ட் டெவலப்மெண்ட். தமிழ்ல சொன்னா பொற்கால இந்தியா பாரம்பரியம் மற்றும் மேம்பாடு. பொற்கால இந்தியா பாரம்பரியம் மற்றும் மேம்பாடு. யாருங்க சிறப்பு விருந்தினர்? இந்தோனேஷியாவோட அதிபர் யாரு? பிரபாவோ சுபியாந்தோ. அடுத்து January 26 another one important event அப்படிங்கிறது லெப்ரசி, வேர்ல்டு லெப்ரசி டே. இதுவும் அதிகமான முறை கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். லெப்ரசி, உலக தொழுநோய் தினம் அப்படிங்கறத பார்க்கிறோம். இது எப்ப சார் அப்படிங்கிறதுனா லாஸ்ட் சண்டே ஆஃப் ஜனவரி. ஜனவரி மாசத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது லெப்ரசி டேவாக சொல்லப்படுகிறது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இதோட தீம் என்ன சார் அப்படின்னா, யுனைட், ஆக்ட், எலிமினேட். 3 வார்த்தை. யுனைட் ஒன்றுபடு,
ஆக்ட் செயல்படு, எலிமினேட் அப்படின்னு சொன்னா நீக்கி போடு. இந்த மாதிரி யுனைட், ஆக்ட், எலிமினேட். யுனைட், ஆக்ட், எலிமினேட். January 26. January 27 இன்டர்நேஷனல் ஹோலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே. ஹோலோகாஸ்ட்னா இனப்படுகொலைன்னு அர்த்தம். இனப்படுகொலை ஹோலோகாஸ்ட். HOLOCAUST ஹோலோகாஸ்ட். அப்ப இன்டர்நேஷனல் ஹோலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே, சர்வதேச இனப்படுகொலை. இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை. சரியா? இப்ப நடந்துட்டு இருக்கிறது இஸ்ரேல் பாலஸ்தீன் இனப்படுகொலை. இப்ப நடந்துட்டு இருக்க ரஷ்யா உக்ரைன் இனப்படுகொலை. சரியா? இப்ப நடக்க போகிற இந்தியா பாகிஸ்தான் இனப்படுகொலை நடந்தது. 26 நபர்கள் சுட்டுக் கொன்றது இனப்படுகொலை. அப்ப ஹோலோகாஸ்ட் அப்படின்றத சொல்றாங்க. இது எதற்காக கொண்டாடப்படுகிறதுனா, 2ஆம் உலகப் போர்ல அநேகர் கொன்று குவிக்கப்பட்டாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் எல்லாருக்கும் தெரியும். 1939, 45 இல்லைங்களா? அதனால இந்த 2005 இருந்து UN வார் வச்சிருக்காங்க. 2005 ஆன்வர்ட்ஸ் 2005 ஆன்வர்ட்ஸ் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. லாலா லஜபதி ராய் பிறந்த தினம் January 28. அவரோட 160வது பிறந்த தினம் இந்த வருடம் அனுசரிக்கப்பட்டுச்சு 2025 ஜனவரியில. ஜனவரி 28ங்கிறது லாலா லஜபதி ராய். லாலா லஜபதி ராய் அப்படிங்கிறது முக்கியமான நபர். சரியா? லாலா லஜபதி ராய் அதாவது தாஸ்கன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்படுவது இவர் தான் கையெழுத்திட்டார். தாஸ்கன் ஒப்பந்தம் அயூப் கான் அண்ட் இவர் தான் 2 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த தாஸ்கன் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட அந்த வருடமே அவர் இறந்துட்டார். அந்த நாளே இறந்துட்டார். 1966 அவர் இறந்துருவார். 2வது பிரதமர் இவர் தான். இந்தியாவின் 2வது பிரதமர் லாலா லஜபதி ராய். சாரி சார், நான் லாலா லஜபதி ராய் பேசிட்டு இருக்கேன்னா சாரி சார், நீங்க அப்படியே கேட்டுருக்கீங்க அப்படியே. லாலா லஜபதி ராய் அப்படிங்கிறது பஞ்சாபோட சிங்கம். நான் யாரு நினைச்சு பேசிட்டு இருக்கேன்? லால் பகதூர் சாஸ்திரியை நினைச்சு பேசிட்டு இருக்கேன். எத்தனை மணி கிளாஸ் தெரியுமா? ஆளையே காணும் 2-3 நாளா. சரி, கிளாஸ் 9 மணிக்கு. January 28 லாலா லஜபதி ராய் பஞ்சாபோட சிங்கம். நானும் பேசிட்டு இருக்கேன், நீங்க எல்லாரும் அமைதியாக கேட்டுட்டு இருக்கீங்க. என்னமா தெரியாத பேசிட்டு இருக்கிற மாதிரி. ஆனா லாவணி ஏதோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. சரி சொல்லிட்டு போ, எதையாவது சொல்லிட்டு போன்ற மாதிரி. லாலா லஜபதி ராய் அப்படிங்கிறவர் பஞ்சாபோட சிங்கம். லால் பால் இல்லையா? லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபால், இவங்க 3 பேர் தான் நேஷனல் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். 1907 சூரத்ல விழும்போது. ஸோ இவர் பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்பட்டவர். பஞ்சாப் கேசரி. பிறந்தது 1865, இறந்தது 1928. எப்படி இறப்பார் லாலா லஜபதி ராய்? தடியடிப்பட்டு செத்து போவார். எதை? சைமன் குழு எதிர்க்கு. சைமன் குழு அப்படிங்கிறது பஞ்சாப் கேசரி 1928. இவருடைய கொலையை பொறுக்க முடியாதவர் தான் பகத்சிங். அவங்க பாராளுமன்றத்தின் மீது, பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் மீது கொண்டு வீசினாங்க. அதனாலதான் 3 பேர் தூக்கிலிடப்பட்டாங்க. யார் யாரு? நல்லா பேசுங்க. பகத்சிங், சுகதேவ், ராஜ்குரு. சரியா? 29 எழுதி வச்சுங்க. நேஷனல் நியூஸ் பேப்பர் டே. நேஷனல் நியூஸ் பேப்பர். இந்தியாவில் தோன்றிய முதல் நியூஸ் பேப்பர் பெங்கால் கெஜெட். பெங்கால் கெஜெட் அகஸ்டஸ் கிக்கி. பெங்கால் கெஜெட் அகஸ்டஸ் கிக்கி. ஏன்னா 1780 ஜனவரி 29 அந்த பெங்கால் கெஜெட் அப்படிங்கிற முதல் செய்தித்தாள் இந்தியாவில் அச்சானது. 1780 1780 1780 ஜனவரி 29. லாஸ்ட் ஒன் January 30. யார் இறந்தா? மகாத்மா காந்திஜி. அவருடைய நினைவு தினம் தியாகிகள் தினம், மேட்ரியஸ் டே அப்படிங்கிற மாதிரி அனுசரிக்கப்படுகிறது. மகாத்மா காந்தி நினைவு தினம் January 30. மகாத்மா காந்தியோட டெத் ஆனிவர்சரி எப்படி சொல்றோம்? தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஸோ நாதுராம் கோட்சே அப்படிங்கிறவர் சுட்டுக் கொண்டாரு. இது எத்தனையாவது அப்படி ஆண்டுனா 77வது ஆண்டு. 77வது ஆண்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 77th இயர் காந்திஜி அப்படிங்கிறது. அது January 30 வள்ளலார். ரொம்ப முக்கியங்க. இதுல எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி TNPSல. ஏன்னா 200வது ஆண்டு இந்த வருஷம். 200வது ஆண்டு. அப்ப அருட்பிரகாச வள்ளலார் நமக்கு டெக்ஸ்ட்லயும் வருவார், தமிழ்ல வருவார். இவர் இல்லாத டெக்ஸ்ட் புக்கே இருக்காது. முதல்ல கடவுள் வாழ்த்துனா இவர் தான் வருவார். ஏன்னா திருவருட்பாவை இயற்றியவர் ராமலிங்க அடிகளார். வள்ளலார் என போற்றப்படுபவர், அருட்பிரகாசர் என்று அழைக்கப்படுபவர், சத்திய தர்மசாலையை நிறுவியவர். சரிங்களா? ஸோ சத்திய தர்மசாலை எங்க நிறுவனவர்? வடலூர். கடலூர்ல பிறந்து வடலூர்ல நிறுவனார். பிறந்தது 1823. அடுத்து 1874. இறந்தது 1874. 2374. 1823 1874. இவர் பிறந்த அடுத்த வருஷம் தான் தயானந்த சரஸ்வதி பிறக்கிறார். அவர் பிறந்தது 1824. இவர் பிறந்தது 1823. அப்ப நினைவு தினம்ன்றதான் January 30. காந்தி இறந்த அதே வருஷம். சரிங்க. இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் தலைப்பு எழுதுங்க. இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். இந்த ஜனவரி மாசம் என்ன இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்துச்சு?
முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் இந்த ஜனவரி மாசத்துல என்னென்ன இருந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் என்னென்னலாம் இருந்திருக்கு. காவல் ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடியது போலீஸ் கமிஷன், தமிழக அரசுல போலீஸ் கமிஷன் எத்தனையாவது? 5வது காவல் ஆணையம். அதுக்கு யாரு சார்? 5வது காவல் ஆணையம் அப்படின்னு சொல்றாங்க. 5வது காவல் ஆணையம். அப்ப 5வது காவல் ஆணையம் அப்படிங்கிறதுக்கான தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதி வச்சுங்க. 5வது காவல் ஆணையம் சிட்டி சிங் அப்படிங்கிறவரை எழுதி வச்சுங்க. யாரோ ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணதுனால இப்போ பிடிஎஃப் அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இம்பார்ட்டண்ட்டா டைம் சொல்லுங்க சீக்கிரம். 9:45. அப்போ சிட்டி அவர் எழுதி வச்சுங்க. யாரு சார் இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ்ல? காவல் ஆணையம், 5வது காவல் ஆணையம். ஸோ 5வது காவல் ஆணையத்தினுடைய தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? சிட்டி செல்வம். சிங்குனா செல்வம், சிட்டி செல்வம். இது தமிழ்நாட்டில். சரிங்க. அப்ப மணிப்பூர் ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அஜய்குமார் பல்லா. மணிப்பூர் ஆளுநர் அஜய்குமார் பல்லா. இப்ப அவருடைய ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. குடியரசுத் தலைவர் ஆட்சிங்கிற பேர்ல அவர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருப்பார். ஆர்டிகல் 356 அடிப்படையில், ஆர்டிகல் 356 படி அஜய்குமார் பல்லா எந்த மாநிலத்தினுடைய ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு? தம்பி எத்தனை மணிக்கு கிளாஸ்? அஸ்வின் அஸ்வின் இருக்கியாப்பா? சூர்யா வாஸ் நாட் அலோட். டோன்ட் ஷோ வீடியோ. நான் அட்மிட் பண்ணேன். இருக்கியாப்பா? அஸ்வின் இருக்கியாப்பா? தம்பி பேசு. என்னாச்சு? எத்தனை மணிக்கு கிளாஸ்? சாரி சார், இந்த கொஞ்சம் வெளியில போறணும் சார். இல்ல டைம் சொல்லுங்க. எத்தனை மணிக்கு கிளாஸ்? 9:30 சார். 9:30. இப்போ எத்தனை நாள் கிளாஸ் அட்டன் பண்ணல? சார் 2 days ஆகும். 2 நாள் அட்டன் பண்ணலையா? சார் சரி. அப்புறம் நம்ம அனுப்புற வீடியோலாம் பார்க்கறது இல்லையா? அதெல்லாம் பார்க்கணும். கிளாஸ் 9 o'clock 50 நிமிஷம் கழிச்சு வந்திருக்கீங்க. அதான் 1 மணி நேரம் ஆச்சு. நான் லிங்க் அனுப்பி 1 மணி நேரம் ஆச்சு. லிங்க் அனுப்புற டைம் அது பார்த்தீங்களா? நான் பார்த்தேன் சார். இப்போதான் சார் பார்த்தேன். இப்போதான் பார்ப்பீங்களா? 8:50 அனுப்புனேன். 9:50 இப்போ டைம். 1 மணி நேரம் ஆச்சு. வந்ததும் இல்லாமல் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வேறு. சரியா? இங்கே பாரு, நான் மறுபடியும் இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது ஆன் ஆக மாட்டேங்குது, லேட் ஆகுது. இப்போ சிடி செல்வம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்பாயின்மெண்ட்டில். அஜய்குமார் பல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மணிப்பூரோட ஆளுநர். எழுதி வச்சுக்கணும். இஸ்ரோவோட 11வது தலைவர் நாராயணன். ஜனவரி மாதம் தான். எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். ஜனவரி அப்படிங்கிற மாசத்துல நாராயணன் அப்படிங்கிறவர் 11வது இஸ்ரோவோட சேர்மனா, 11வது இஸ்ரோவோட சேர்மனா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே மாதிரி எழுதி வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது ஜோசப் ஆவூன் அப்படிங்கிறவர். ஜோசப் ஆவூன் அப்படிங்கிறவர் லெபனான் அப்படிங்கிற நாட்டோட அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். லீபனோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது லெபனான் நாட்டினுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஜோசப் ஆவூன். அதே மாதிரி நிக்கோலஸ் மடூரா இவர் வெனிசுலா நாட்டினுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வெனிசுலாவோட சிறப்பு என்ன தெரியுமா? உலகிலேயே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி எங்க இருக்கு? வெனிசுலா. என்னது? ஏஞ்சல் ஃபால்ஸ். ஏஞ்சல் அப்படிங்கிறது வெனிசுலால தான் இருக்கு. இந்தியாவில் மிக உயரமான நீர்வீழ்ச்சி இது ஜோக். அது எங்க இருக்கு? கர்நாடகா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பிசிசிஐ, பாரத் கிரிக்கெட் கவுன்சில் ஆஃப் இந்தியா. பிசிசிஐனுடைய நியூ செக்ரட்டரி தேவ்ஜித் சைக்கியா இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சிஆர்பிஎஃப் புதிய இயக்குனர். சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் அதனுடைய புதிய தலைவராக, இயக்குனராக ஞானேந்திர பிரதாப் சிங். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் இன் ஜான்வரியில முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் இங்க இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஓல்டுக்கு போகணும், 2024 போகணும். முதல் 5-6 மாசம் எப்பவுமே ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் நல்லா படிச்சு வச்சுக்கணும். பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸினுடைய தலைமை இயக்குனராக மகேஷ்குமார் அகர்வால் இந்த மாசம் தான், ஜனவரி மாசம் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மகேஷ்குமார் அகர்வால். சரி, டொனால்ட் ட்ரம்ப் எத்தனையாவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 47. இதே மாசம் தான், ஜனவரி மாசம் தான் 47.
சோ அடுத்து அயர்லாந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அயர்லாந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? மைக்கேல் மார்டின். மைக்கேல் மார்டின் அப்படிங்கிறவர் தான் அயர்லாந்து பிரதமர். மைக்கேல் மார்டின் அயர்லாந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து இந்தியா கேட் அப்படிங்கிறது எங்க இருக்கு? டெல்லி. அதோட அம்பாஸ்டரா அமிதாப் பச்சன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்தியா கேட்டோட அம்பாஸ்டர். அடுத்து சிரியா நாட்டினுடைய அதிபர். இதெல்லாம் ஜனவரியில இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். சிரியா நாட்டினுடைய அதிபராக அகமது அல் சரா. அகமது அல் சரா யூபிஎஸ்சியில், பேங்கிங்கில், எஸ்எஸ்சியில், ஆர்ஆர்பியில், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த மாதிரி வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. இப்போ நான் பேசிட்டு இருக்க கொஸ்டின்ஸுக்கு வெயிட்டேஜ், ஈவன் டிஎன்பிசி ஆல்சோ. அகமது அல் சரா. சிரியா. சிரியா ஈராக்கு அடிக்கடி பிரச்சனை நடந்துட்டே இருக்கும். சரியா? அப்ப தமிழக அரசுனால 5வது காவல் ஆணையத்தினுடைய தலைவர் யாரு? சிடி செல்வம். நல்லா சொல்லுங்க, சிடி செல்வம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அஜய்குமார் பல்லா எந்த மாநிலத்தில் ஆளுநர் நியமிக்கப்பட்டுள்ள? மணிப்பூர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். மணிப்பூர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ புதிய ஆளுநர்கள், புதிய ஆளுநர் கேரளாவுக்கு இப்போ ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர், மணிப்பூருக்கு அஜய்குமார் பல்லா, ஒடிசாவுக்கு ஹரிபாபு கம்பம்பட்டி. இதெல்லாம் பார்த்ததான். மிசோரத்துக்கு விகே சிங். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ முக்கியமானது அப்படிங்கிறது. சரியா? குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவருடைய ஆட்சி இப்போ எந்த மாநிலத்தில் இருக்கு? என்னங்க? மணிப்பூர். ஒரு ஆளுநரை நியமிக்கிறது யாரு? பிரசிடென்ட் தான். 155 படி இல்லையா? ஆளுநர் அப்படிங்கிறவர் ஒரு மாநிலத்துக்கு மேல இருக்கலாமா? இருக்கலாம். இருக்கலாம். சொந்த மாநிலத்தில் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. 11வது தலைவர் யாரு? நாராயணன். யாருக்கு? இஸ்ரோ. நல்லா சொல்லுங்க, இஸ்ரோக்கு அப்படிங்கிறது. இவர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். பிஎஸ்எஃபோட தலைமை நீதிபதி. இவங்கெல்லாம் யார் யார் என்னன்னு பார்த்துக்க வச்சுங்க, முக்கியமானது. துரோணாச்சாரிய விருது யாருக்கு கொடுக்கப்படுது? கோச். துரோணாச்சாரிய விருது யாருக்கு கொடுக்கப்படுது? கோச் அப்படிங்கிறது. சமீபத்தில் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு அறிவித்த மார்டின் கப்டில் அப்படிங்கிறவர் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? கிரிக்கெட். சொல்லுங்க, கிரிக்கெட். 15வது சென்னை ஓபன் சர்வதேச கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? 15வது சென்னை ஓபன் சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி இனிய ஜனவரி மாசம் கரண்ட் பேஸ் டெய்லி நடத்திருக்கோம். போய் பாருங்க, டெய்லி நடத்திருக்கிறோம். சரியா? 19 வயதுக்கு உட்பட்ட மகளிருக்கான T20 உலகக்கோப்பை எங்கு தொடங்கப்பட்டது? மலேசியா. யாருங்க? மலேசியா. பிடே தரவரிசையில் இந்தியர்கள் வரிசையில் முதலிடம் பிடித்தவர் யார்? பிடே செஸ்ல. குகேஸ். குகேஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் அடிச்ச ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜாமீன் பட்டம் வென்றவர் யார்? ஆஸ்திரேலிய ஓபன்ல. ஆஸ்திரேலியன் ஓபன் அடிச்சது யாரு? டைட்டில் வின்னர் யாரு? ஜானிக் சின்னர். ஜானிக சின்னர். 2024ஆம் ஆண்டிற்கான ICC T20 கிரிக்கெட் அணியின் கேப்டனாக அறிவிக்கப்பட்டவர் யார்? ரோஹித் சர்மா. யாருங்க? ரோஹித் சர்மா அப்படிங்கிறது. ICCயோட சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரராக அறிவிக்கப்பட்டவர் யார்? பும்ரா. யாருங்க? 2025 பெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் அப்படிங்கிறது பும்ரா. ஜஸ்பிரீத் பும்ரா அப்படிங்கிறது. தேசிய விளையாட்டு போட்டி 38வது தேசிய விளையாட்டு போட்டி. இதெல்லாம் நம்ம பார்த்தது. இதெல்லாம் அவங்க நடத்திட்டு இருக்க கூடாது. கரண்ட் பேசலாம் நடத்துறது கிடையாது. அதெல்லாம் இருக்கு, டெய்லி நடத்திருக்கோம். வீட்டில் போய் பார்த்துங்க. என்ன அந்த கலவையாத படுத்துக்கணும். நான் கேள்வியாக தான் கேட்குறேன். 38வது தேசிய விளையாட்டு போட்டி எங்க நடந்துச்சு? உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் கேபிட்டல் சிட்டி இது டேராடூன். உத்தரகாண்ட் எதை முதல்ல ஏற்றுக்கொண்ட மாநிலம்? சரியா? யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. அர்ஜுனா விருது 32 பேருக்கு கொடுத்தாங்க இந்த வருஷம். அர்ஜுனா விருது விளையாட்டு வீரர்கள் அப்படின்றது அர்ஜுனா விருது 32 பேருக்கு கொடுத்தாங்க. மனு பாக்கர் எந்த விளையாட்டு? ரைபிள் ஷூட்டிங். மனு பாக்கர். கர்மன் பிரீத் சிங் எந்த விளையாட்டு? ஹாக்கிங்க. ஹர்மன் பிரீத் சிங் அப்படிங்கிறது ஹாக்கி. பிரவீன் குமார் ஹை ஜம்ப் அத்லெட், ஹை ஜம்ப். அர்ஜுனா விருது எத்தனை பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? 32 பேருக்கு. ஸோ 32 பேருக்கு அப்படின்னு எந்த ஆண்டு முதல் கொடுக்கப்படுது? அர்ஜுனா விருது 1961